ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம்னா, வீடியோஸ எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். ஜஸ்ட் இப்ப அதே தான் பண்ண போறோம். சப்போஸ் இதுக்கு முன்னாடி பண்ண சிங்கிள் வீடியோ இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இதுவே நம்ம வந்துட்டு 2 வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா எப்படி பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த வீடியோ தேவையோ, அந்த வீடியோவ நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் குடுத்து செலக்ட் பண்ணிக்கணும். இல்ல இந்த ஒரு ஆர்டரா நீங்க வந்துட்டு குடுக்கணும்னா, ஜஸ்ட் இத குடுத்துட்டு, உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ ஷிஃப்ட் குடுத்து குடுத்தீங்கன்னா, அதில உள்ள எல்லா வீடியோ அந்த சீரிஸ்ல உள்ள எல்லாமே செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணும் இல்லங்க. ஓப்பன் குடுத்தீங்கன்னா, எல்லா வீடியோவுமே உள்ள வந்துரும். சரி, இப்போ நம்ம எல்லா வீடியோவுமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில வந்துட்டு நம்ம பேசிக்கான இது பார்க்கணும். இப்போ நமக்கு இந்த 4 வீடியோவுமே எத்தன ஃப்ரேம் பெர் செகண்ட் அப்படின்னு இருக்குன்னா, 24 ஃப்ரேம் பெர் செகண்ட். அதாவது வந்துட்டு மூவிஸ் எல்லாமே வந்துட்டு எதுல ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ஸ் அந்த இதில வந்துட்டு 24 ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. சில இடத்துல 25 பண்ணுவாங்க. அம் இதுவே வந்துட்டு ஆ ஒரு அதாவது வந்துட்டு பெஸ்ட்டான எஃப்பிஎஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, 60 எஃப்பிஎஸ் பெர் செகண்ட்பாங்க. அதாவது எஃப்பிஎஸ்ங்கிறது வந்து என்னன்னா, ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். நம்ம எடுக்கக்கூடிய நம்மளோட அந்த கேமரா வந்துட்டு, அந்த எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும்னா, இமேஜஸ தான் கேப்சர் பண்ணும். அப்ப ஒரு ஃப்ரேம்ல ஒரு இமேஜ் இருக்கும். அப்போ ஒரு செகண்டுக்கு அந்த எத்தன ஃப்ரேம்ஸ வந்துட்டு அது ரெக்கார்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொன்னியின் செல்வனே பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்துட்டு யுனைட்டட் ஸ்டேட்ஸ் மாரி போனீங்கன்னா, 30 ஃப்ரேம்ஸ் தான் நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. யாருமே அதுக்கு மேல போமாட்டாங்க. ஏன்னா, இந்த 24 ஃப்ரேம்ஸுக்கும் 30 ஃப்ரேம்ஸ்க்குமே நடுவுல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வித்தியாசமே பெருசா தெரியாது. இது வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் வீடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப, ஒவ்வொரு இடத்துல இருந்த டெலிவிஷன் அத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இத வந்துட்டு 60 ஹால்ஃப் ஃப்ரேம் இல்லாட்டி 30 ஃபுல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் 30 எஃப்பிஎஸ். நம்ப இங்க மேக்ஸிமம் நம்ம இந்தியா மாரி கண்ட்ரில யூஸ் பண்றது வந்துட்டு என்னன்னா, 24 எஃப்பிஎஸ் தான். ஈவன் நீங்க வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா அந்த மாரி மார்வெல்ஸ் மூவிஸ் பார்த்தாலுமே அது 24 எஃப்பிஎஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மீடியாவுடைய ஸ்டார்ட் டியூரேஷன் எவ்வளோன்னு குடுத்துருக்கோம். அடுத்தது மீடியாவுடைய எண்ட் டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லி குடுத்துருக்கோம். அப்புறமேல் நீங்க பார்க்கப்ப என்னன்னா, ஒவ்வொரு வீடியோவும் என்ன ரெசல்யூஷன்ல இருக்கு அப்படிங்கிறத இது பண்ணும். இது எல்லாமே வந்துட்டு 2K. இதுல வந்துட்டு 920 ஆ சாரி 1920 அடுத்து வந்துட்டு 1080 இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கங்க. ரெக்டாங்கிள் நம்ம வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ராஸ்டர் இமேஜ். ஆக்சுவலா ஒரு ஒரு ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத நம்ம வந்துட்டு என்னன்னா, Photoshopல பண்றது எல்லாமே என்னன்னா, ராஸ்டர் இமேஜ். Adobe Illustratorல பண்றது எல்லாமே வெக்டார் இமேஜஸ். ஸோ வெக்டார் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலால அது ஒர்க் ஆகும். நீங்க எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் அந்த வெக்டார் இமேஜ் எதுவுமே ஆகாது. ஸோ அதனால தான் நம்மளுடைய லோகோஸ்லாம் நம்ம வந்துட்டு வெக்டார் இமேஜஸ்ல பண்றோம். இதுவே வந்து ராஸ்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்துட்டு பிக்சல் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ஒவ்வொரு பிக்சலா தான் இருக்கும். அதே தான் இதுலயும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க போடக்கூடிய ரெக்டாங்கிள் அதாவது அந்த ஃப்ரேம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னா வந்துட்டு 1920 பிக்சல் இருக்கும். ஹைட் வந்துட்டு எவ்வளோனா 1080 பிக்சல் இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த ஃப்ரேம வந்துட்டு டிசைட் பண்ணுது. ஓகே. இப்போ நம்ப என்ன பண்றோம்னா வந்துட்டு, இந்த வீடியோ வந்துட்டு உள்ள வந்துட்டு இம்போர்ட் பண்றோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, டிராக் பண்ணி இது பண்றோம். இப்போ இதுல இன்னொரு ஒரு ஆப்ஷன் நம்ம என்னன்னு பார்ப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ ட்ராக் இருக்கு. இந்த ஆடியோ ட்ராக்க வந்துட்டு எப்படி நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறது? இப்போ நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னேன். இந்த இத நீங்க கிளிக் பண்ணிட்டு, இல்லாட்டி இந்த இடத்துல நீங்க வச்சுட்டு, ஜஸ்ட் வந்துட்டு ஆல்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் ஜூம் ஆகும். அப்படி இல்லையா, நீங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு மைனஸ் இல்லாட்டி வந்துட்டு பிளஸ் இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த 2 கீய வந்துட்டு நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த இடம் இதாகும். ஆனா வந்துட்டு எனக்கு இந்த ட்ராக் வந்துட்டு எனக்கு நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்துட்டு மேல பார்த்தீங்கன்னா, வீடியோ ட்ராக் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, ஆடியோ ட்ராக் இருக்கும். நீங்க இந்த ஆடியோ ட்ராக்க வந்துட்டு அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா, இது வந்துட்டு நல்ல இதாகும். இப்ப நீங்க வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ வந்துட்டு நல்லா விசிபிளா தெரியும். இல்ல இது வந்துட்டு எல்லா நேரத்துலயுமே வந்துட்டு நம்ம கைக்கு அதாவது பெரிய பெரிய இது பண்றப்ப நமக்கு இதாகாது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த சின்ன இடத்த கண்டுபிடிச்சு நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்னன்னா,
இந்த இடத்துல உங்களோட மவுஸ் வச்சுட்டு ஆல்ட்ட கிளிக் பண்ணிட்டு மவுஸ் வீல வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜூம் ஆகும். இதே வந்துட்டு மவுஸ் வீல வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்துட்டு என்னன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட். இப்போ நம்ம வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ப்ளே பண்ணுவோம். நம்ம இந்த டைம் லைன்ல கிளிக் பண்ணிட்டு சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன். ஓகே, இப்போ பாருங்க. சோழ நான் என்னோட வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன். ஸோ வந்துட்டு இப்போ சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கு முன் இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். சோழ ஸோ நல்லா பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த சோழ நாடுன்னு சோழ நடக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய ப்ளே ஹெட் வச்சுக்கிறேன். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா வந்துட்டு ரேசர் டூலை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு எந்த இடம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன். ஸோ இதோட அந்த வீடியோ வந்துட்டு பிரேக் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அதே மாதிரி ரேசர் டூலை வச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ரேசர் டூல்லேருந்து வெளியே போகிற ஆப்ஷன் வந்துட்டு என்னென்னா செலெக்ஷன் டூல். செலெக்ஷன் டூல் வந்துட்டு என்னென்னா இப்போ நம்ம வந்துட்டு மவுஸை நம்ம எங்கே கொண்டு போனாலுமே வந்துட்டு இந்த டைம் லைனில் வந்துட்டு ரேசர் டூலில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதுவே செலெக்ஷன் டூலுக்கு போனால் தான் மாற்ற முடியும். நம்ம இப்படியும் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு என்னென்னா வி கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் டூலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம அதிகமாக அந்த ஷார்ட்கட் கீ வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணுறேன். இதையும் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு இப்போ நம்ம வந்துட்டு டெலீட் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை நான் வந்துட்டு பிடிச்சி ட்ராக் எப்பொழுதுமே ஆடியோவில் பிடிச்சி ட்ராக் பண்ணாதீங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்துட்டு இதாகும். ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ், அதாவது நம்ம பெரிய ஃபைலில் வந்துட்டு நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு நம்ம அறியாமையே இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ எப்பொழுதுமே வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் இந்த இடம் ஆக்சுவலாக நான் வந்துட்டு கட் பண்ணியிருந்தேனே, இப்போ இந்த சைடு உள்ள ஆடியோலாம் டெலீட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள், உங்கள் ஏரோட டைரக்ஷன் மாறும். உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மாறும், வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடு மாறும். ஸோ இதில் ட்ராக் பண்ணி இப்படியே இழுத்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண, அதாவது நீங்கள் கேன்சல் பண்ண அந்த ஆடியோ மறுபடியும் வரும். ஓகேவா? அந்த வீடியோவோட வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு கண்ட்ரோல் ஜி வந்துட்டு என்னன்னா நம்ம வந்துட்டு அன்டூ பண்ணுறது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி வந்துட்டு என்னன்னா நம்ம ரீடூ பண்ணுறது. இந்த ஒரு ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தேன்னா பழசு வந்துடும். கண்ட்ரோல் ஜி கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு அன்டூ ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு இந்த ஏரியாவில் நான் கட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்னன்னா நம்ம அந்த ரேசர் டூல் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாதுங்க. ரேசர் டூலுக்கு பதிலாக இன்னொரு இது இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஆடியோவே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை நீங்கள் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ வைக்கலாம். ஆனால் அது அக்யூரேட்டாக வராது. ஸோ எங்கே அந்த ஹெட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எல்லா வீடியோவும் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நான் அப்படியே கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது பழசு டெலீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பழசு டெலீட் ஆகிருக்காது. கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு பழசு டெலீட் ஆகிருக்காது. பாருங்கள், என்னால் எல்லாத்தையுமே கொண்டு வர முடியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதுலேருந்து அந்த கப்பல் வந்துட்டு ஃபுல்லாக போகிற வரைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த கார்னர் வந்துடுறேன். இந்த கார்னர் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சப்போஸ் எனக்கு இந்த ஹெட்டை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஹெட்டை இங்கே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஷிஃப்ட் ஓ கொடுத்தோன்னா இந்த சைடு வந்துடும். ஆனால் நமக்கு இப்போ அது தேவை கிடையாதுங்க. ஸோ
நமக்கு இந்த கப்பல் வந்துட்டு வர இடம் தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம அதை மாற்றக்கூடாது. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துக்கு வச்சிடுறேன். ஓகே. இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல என்ன வரும்னா வந்துட்டு ஸோ இப்போ நான் இன்னொரு ஒன்று பண்ண போறேன். என்னன்னா வந்துட்டு இதை டெலீட் பண்ணிட்டேன். இதோட ஆடியோவையும் வந்துட்டு சிங்க் பண்ண போறேன். ஸோ இதை நான் கொடுத்து ரெண்டுத்தையும் என்ன பண்றேன்னா வந்துட்டு அன்லிங்க் பண்ணிட்டேன். அன்லிங்க் பண்ணிட்டு ஸோ இங்க என்ன வருது? ஒரு பெரும்பால். ஓகே. ஸோ இந்த ஆடியோவை டெலீட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு இங்க வச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ பாருங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபுல்லா அங்க போய் சேரல. கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்குவோம். இல்லாட்டி எங்கேயாவது வாய்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே. சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன். சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன். ஓகே. நம்ம இப்படி தாங்க வந்துட்டு இந்த லேசர் டூலை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துக்கிட்டதுங்கிறத ஒரு ஷார்ட்கட்டாக இது பண்ணிக்கலாம். என்னென்னா இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எப்படி வந்துட்டு மல்டிபிள் ஃபைல்ஸை ஒரே நேரத்தில் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். அடுத்து வந்துட்டு என்னன்னா ஃப்ரேம்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். எப்படி அந்த எஃபிஎஸ்ங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். அடுத்து நம்மளோட வீடியோ குவாலிட்டியை எப்படி வந்துட்டு பார்க்குறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீடியோ இன்ஃபோ முன்னாடியே வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுற சில ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபார்மட்ஸில் இருக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது வந்துட்டு என்னன்னா ரேசர் டூல நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றதுங்கிறத சொல்லி கொடுத்தேன். மல்டிபிள் வேஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங் வந்துட்டு அந்த கிளிப்பை எப்படி வந்துட்டு நம்ம எடிட் பண்றதுங்கிறத பத்தி சொல்லி கொடுத்தேன். அடுத்த ஷார்ட்கட் வந்துட்டு ரேசர் டூலோட ஷார்ட்கட் வந்துட்டு சி, செலக்ஷன் டூலோட ஷார்ட்கட் வந்துட்டு வி. அப்புறமேல் நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு 2 சின்ன கிளிப்பை எடிட் பண்ணிட்டு அதோடைய அந்த வீடியோவையும் ஆடியோவையும் நம்ம அன்லிங்க் பண்ணிட்டு வேற வேற ஃபார்ம், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவையும் 2வது இருக்க ஆடியோ, இல்லாட்டி 2வது இருக்க வீடியோ ஃபர்ஸ்ட் இருக்க ஆடியோன்னு சொல்லிட்டு நம்ம சென்ஸ் பண்ணி விட்டோம். ஸோ அது மூலமா நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவை நம்ம சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்துட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.